சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்களில் 10 முறை அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். உயிர்த்தெழுந்த நாளில் 5 முறையும், அவர் உயிர்த்தெழுந்த 2வது நாளிலிருந்து 40வது நாள் வரை 5 முறையும், அவர் பரலோகம் சென்ற நாள் வரை தன்னை உயிரோடு இருப்பவராக காண்பித்தார். ஆனால் தன்னை விசுவாசியாதவர்களுக்கு அவர் ஒரு முறை கூட தரிசனமாகவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு மட்டுமே தரிசனமானார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், நாங்கள் அவரை விசுவாசிப்போம் என்று பலர் அவரை ஏளனம் செய்தனர். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 42வது வசனம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் அந்த ஜனங்களில் எவருக்கும் தம்மை காட்டிக்கொள்ளவில்லை. இந்த அற்புதமான உயிர்த்தெழுதலின் வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே. அவருடைய வல்லமையால் நித்தியத்திற்கும் அவருடைய பார்வையில் நீதிமான்களாக மாறுபவர்களுக்கு மட்டுமே. ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனங்கள். அவர் மூலமாக மரணத்தை வெல்லும் வல்லமையை கைப்பற்றி அதை அனுபவிக்கும் பெரிய இரகசியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்பொருளாக மாற்றுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கு சுமார் 40 வருடங்களில் 10 முறை தரிசனமானார். அவனுக்கு தெய்வீக நட்பின் இரகசியத்தை வெளிப்படுத்தினார். வேதத்தில் 3 இடங்களில் அதை நாம் பார்க்கின்றோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம் மற்றும் யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமான 10 முறையும் தேவனோடு உள்ள உறவுக்கான 10 படிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய சீஷர்களுக்கு அவர் 10 முறை தரிசனமானதின் மூலம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம் எல்லா தேவைகளுக்கும் அனுபவிக்க 10 விதமான ரகசியம் நமக்கு காணப்படுகிறது. இந்த வல்லமையால் நாம் ஒரு நாள் நம்முடைய தேவனை நேருக்கு நேர் பார்ப்போம், அவரைப் போலவே இருப்போம் என்ற நம்பிக்கையை அவர் நமக்குள் உயிர்ப்பிக்கிறார்.